வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 35. தருணை அணைத்தபடி அவன் முதுகை வருடைய சித்தார்த், சம்திங் ராங். இங்க நான் இல்லாத நேரம் ஏதோ பிரச்சனை நடக்குதுங்கிற யூகித்தறிந்த எனக்கு இதுதான் விஷயங்கிறத புரிஞ்சுக்க முடியல என்றான் அமைதியாக. அதுவரை எந்த பிரதிபலிப்புமின்றி அவர்கள் இருவரை கவனித்துக் கொண்டிருந்த செந்துஜா, என்ன அப்ப நீங்க ஊர்ல இருக்கும்போதே இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி என்றாள் திகைப்புடன். அவளிடம் மெல்ல புன்னகைத்தவன் அவளின் கரம் பற்றி இழுத்து தன் அருகில் அமர வைத்துக் கொண்டான். ஏன் முடியாது? முதல் வித நான் கிளம்பும் பொழுதே தருண் முகம் சரியில்லை, எனக்காக சமாளிக்கிறான்னு புரிஞ்சதுனால அவனா சொல்ற வரைக்கும் கேள்வி கேட்டு அவனை சங்கடப்படுத்த வேணான்னு அமைதியா இருந்தேன். ரெண்டாவது, இடையில கிட்டத்தட்ட 4 நாள் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. மூணாவது, என்னதான் நீ என்கிட்ட இயல்பா இருக்க மாதிரி காட்டிக்கிட்ட முயற்சி பண்ணாலும் 23 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில உன் அணு அணுவா தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு உன் குரல் பேதத்தை பகுத்தறிய முடியாதா என்ன? நாலாவது, நம்ம வீட்டு செல்ல கடைக்குட்டி இயல்புக்கு மீறி மிகவும் பொறுப்பா பேசி 4 நாட்களா அண்ணன் பேசாததுக்கு காரணம் அலுவலக வேலைன்னு ஒரு கதையை இட்டுக்கட்டி சொன்னா பாரு, அப்பவே ஊர்ஜிதமாயிடுச்சு. தருண் வீட்லயும் இல்ல, யார்கிட்டையும் தொடர்புலயும் இல்லன்னு. பல கதைகள் புனைபவனிடமே கதை விட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? என்று புருவம் உயர்த்தி அவன் சிரிக்க அனைவர் முகத்திலும் இளநகை பூத்தது. ஆனாலும் சான்ஸ்லெஸ் பா, என்ன ஒரு கெஸிங், யூ ஆர் ரியலி கிரேட் என்று ஆரவாரமாய் பாராட்டினான் கருண். ஆமாப்பா, இது நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல, உங்கள்ட்ட நாங்க நிறைய கத்துக்கணுமே என்றான் தருணும் வியப்புடன். சிந்துவின் முகத்தில் இவன் தன் கணவன் என்கிற பெருமை ஜொலிக்க, நீங்களும் தான் எனக்கு சலைச்சவங்கல்ல, அதை நிரூபிச்சிட்டீங்களே, பிறகென்ன? என்னுடைய தலையீடு உதவி இல்லாமலே வந்த பிரச்சனைய நான் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள தீர்வும் கண்டு அழகா களைஞ்சிட்டீங்களே. தருண் வீட்டுல இல்லங்கிற விவரம் தெரிஞ்சு நான் வேதனைப்படக்கூடாதுன்னு மறைச்ச உங்களுடைய நிம்மதியக்காகத்தான் எனக்கு தெரிஞ்சிட்டதுன்றத உங்ககிட்ட தெரிவிக்காம நானும் மறைச்சேன் என்று சித்து முடிக்கவும் அவனை கட்டிக்கொண்டு விசுப்பினாள் அவள். ஹே, நோ மோர் டியர்ஸ். சிங்க குட்டிங்க மாதிரி பொறுப்பான பிள்ளைங்களை பெத்து வளர்த்துட்டு இன்னமும் என்ன அழுக வருது உனக்கு? நாங்கெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. நாளைக்கு உன் பேர பிள்ளைங்களை விட்டு 2 உத கொடுத்தாதான் நீ சரிப்படுவ என்று போலியாக அதட்டினான் சித்தார்த். ஓ, ஓகே ஓகே, இது சூப்பர். இந்த ஐடியாவை நான் வழிமொழிகிறேன்ப்பா. அண்ணா, நீயும் அப்படிதானே? ஆனா அம்மாவை உதைக்க குட்டீஸ்க்கு நான் மட்டும்தான் ஸ்பெஷல் பயிற்சி தருவேன் என்று வேக வேகமாக மகிழ்ச்சியோடு சித்துவின் வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினான் கருண். அதான, என்ன தாக்குறதுனா உடனே அல்வா சாப்பிடுறது மாதிரி உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதுக்கு உன் அப்பா அண்ணா முதற்கொண்டு பிறக்காத நண்டு சிண்டுக வர பட திரட்டியாட நீ என்று அவனை அடிப்பதற்காக சிந்து எகிர அவளை தன்னுடன் சேர்த்து அடக்கினான் சித்து. இப்ப எதுக்கு அவன்கிட்ட குதிக்கிற? இத்தனை வயசான பிறகும் ஊழு ஊழுன்னு எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருந்தா நாங்க அப்படித்தான் செய்வோம் என்று அவளுடன் அவன் தர்க்கமா செய்ய ஆரம்பிக்க தருண் யோசனையில் ஆழ்ந்தான். சித்து பேச்சு வாக்கில் பேரன் பேத்தியை பற்றி கூறவும் தன்யாவின் நினைவுகள் தன்னால் அவனுக்குள் எழுந்தது. இப்பொழுதே அனைவரிடமும் தன் மனதை சொல்லி அவளை அந்த வீட்டில் இருந்து இங்கே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யலாமா என்று விரிவாக திட்டமிட ஆரம்பித்தான். அவன் அமைதியாகி விட்டதை கவனித்த சித்து, என்ன தருண், இன்னும் என்ன யோசனை என்று புருவம் சுருக்கினான். அப்பா அது அன்னைக்கு கல்யாணம் குறிச்சு நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, எனக்கு எந்த பொண்ணையாவது பிடிச்சிருந்தா சொல்ல சொல்லி சொன்னீங்களே என்று தயக்கத்தோடு இழுத்தான். ஆமா, அதுக்கு என்ன போ என்று முதலில் சாதாரணமாக பேசிக்கொண்டே சென்ற சித்து சொல்லின் முடிவில் சுதாரித்து, ஹே, அப்ப பொண்ண முடிவு செஞ்சிட்டியாடா என ஆவலுடன் கேட்டான். அவனுடைய ஆர்வம் தருணுக்குள் மெல்லிய வெட்கத்தை பூக்கச் செய்ய ஆமோதிப்பதாக தலையசைத்தான். அடுத்த நொடி சித்துவின் முகம் பளிச்சென்ற பிரகாசத்தை வெளிப்படுத்த ஹொரே என கத்தியபடி தருணை கட்டி இணைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் கருண். ஆனா என்னால இன்னமும் நம்பவே முடியல, சாமியாரான உன் மனசையும் ஒரு பொண்ணு கவர்ந்திருக்காளா? ஓ காட், கடைசி வரை நீயா தேர்வு செய்யாம அப்பா அம்மா பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத தப்பு நிரூபிச்சு உன் வாழ்க்கையில ரெக்கார்ட் பிரேக் செஞ்சுட்ட நீ. ஐ அம் சோ ஹாப்பி என்று புலகாகிதம் அடைந்தான். டேய் அடங்குடா,
ஒரே அடியாதான் என் பையனை ரொம்ப ஓட்டாத. நானும் உன் அம்மாவை பாக்குற வர எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்காம அண்ணனை போலதான் சாமியாரா இருந்தேன். ஆனா இப்ப ஒரு நாளைக்கு 4 வகுப்புகள் போட்டு காதலை பத்தி பாடம் எடுக்க என்னால முடியும் என்று சிந்துவை பார்த்து கண்ணடித்தான் சித்து. முகம் சிவந்தவள், சும்மா இருக்க மாட்டீங்க, பிள்ளைங்க முன்னாடி எதை பேசணும்னு இல்லாம விவஸ்தை கட்டு பேசிட்டு இருக்கீங்களே என்று அவன் வயிற்றை தன் முழங்கையினால் இடித்தாள். தருணும் கருணும் அவள் வெட்கம் கண்டு ஆர்ப்பாட்டமாய் வாய்விட்டு சிரிக்க, ஐயோ ஒரே பசுங்க கூட்டமா இருக்கே, சீக்கிரமா என் மருமக வந்தாதான் உங்களை அடக்க எனக்கு வசதிப்படும் என்று சினுங்கினாள். அதையும் பார்க்கலாம் என புன்னகைத்தவன், நீ சொல்லு தருண், என் மருமகளை எங்கே பார்த்த? அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா? உள்ளூரா வெளியூரா என்ற ஆவலுடன் அடுக்கடுக்காக வினவினான். அது அவ தருண் ஆரம்பிக்கும் பொழுதே, அண்ணா இரு ஒரே நிமிஷம் இந்த வந்துடுற என்று உள்ளே விரைந்தான் கருண். டேய் இப்போ உனக்கு என்னடா என்றான் இவன் சலிப்புடன். தன்யாவை குறித்த விவரங்களை இவர்களிடம் சொல்லி எப்பொழுதடா அவளை வீட்டிற்கு அழைத்து வருவோம் என்று இருந்தவனுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தடங்களை ஏற்படுத்தவும் அவன் பொறுமை காற்றில் பறந்து கொண்டிருந்தது. முதல் முறையாக வெளிப்பட்ட தங்கள் மூத்த மகனின் சலிப்பை கண்டு பெற்றோர் இருவரும் நமட்டு சிரிப்பு சிரித்தனர். போன வேகத்தில் திரும்பி வந்த கருண், இப்ப சொல்லனா என்றபடி தருண் எதிரில் அமர்ந்தான். தன் விருப்பத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்ற வேகத்தில் இருந்தவன் கருணை சரியாக கவனிக்கவில்லை. இவன் எதற்கு தேவையில்லாமல் உள்ளே சென்று வந்தான் என்று ஆராய்ந்த சித்துவின் விழிகளில் அது பட்டு விஷம புன்னகையை இதழ்களில் தோற்றுவித்தது. தன் தந்தை கண்டுகொண்டதை அறிந்து ஈ என்று வழிந்த கருண் அமைதியாக இருக்குமாறு விழிகளை உருட்டினான். இருவரின் ரகசிய புன்னகையை பார்த்து குழப்பத்தோடு சித்துவை ஏறிட்டாள் சிந்து. பேச்சை தொடங்குவதற்காக தலையை குனிந்தபடி தருண் ஆயத்தமாகிக் கொண்டிருக்க சிந்துவின் கரத்தை அழுத்தி பிறகு சொல்வதாக கஞ்சாடை காட்டினான் சித்து. அப்பா, அவ பேர் தன்யா. அவளை ஒரே ஒரு முறைதான் பாத்திருக்கேன். அவ முகம் என் நெஞ்சு விட்டு நீங்கவே இல்ல. அவளை சந்திக்கிற வர எனக்குள்ள காதல் மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்ததே எனக்கு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் அவ முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வேவ்லென்த் என் அவகிட்ட இருந்து விலக விடாம அவ இருந்த இடத்துல தடுத்து நிறுத்தி வச்சது. அவளை பார்த்த பிறகோ என்னால அவ முகத்துல இருந்து பார்வைய இந்த புறம் அந்த புறம் திருப்பவே முடியல. பேன அவளையே பாக்குறேன்னு கூட அவ என்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பாளோ என்னவோ, அதுவும் எனக்கு தெரியாது என்ற சன்ன முறுவலை வெளிப்படுத்திய அவனின் முகம் அடுத்து வாடவும், என்ன நடந்திருக்கும், எதுவும் பிரச்சனையோ என அனைவரும் அவனை குழப்பத்துடன் ஏறிட்டனர். ஒரு சின்ன தயக்கத்திற்கு பிறகு நிமிர்ந்தவன் அவள் யார், எங்கிருக்கிறாள் என்ற விவரத்தை முழுமையாக வெளியிட்டான். சற்று நேரம் எந்த பேச்சுமின்றி அங்கே அமைதி நிலவ, ஏப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு ஏதாவது தயங்குறீங்களா என விழிகளில் தவிப்புடன் கேட்டான் தருண். சாச்ச, அதெல்லாம் இல்லம்மா. உன் அம்மாவோட கடந்த காலத்தை அவளோட அனுமதி இல்லாம உன்கிட்ட வெளிப்படுத்த கூடாதுன்னு உயர்ந்த எண்ணத்துலதான் அவ எத்தனை நல்ல குணமுள்ள பொண்ணுன்றத நிரூபிச்சிட்டா. அந்த குடும்பத்து பொண்ணுன்றதுனால ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அவளை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க அவங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அதான் எனக்கு கவலையா இருக்கு என தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினான் சித்து. சிந்துவுக்கும் கருணுக்கும் கூட அதே குழப்பம்தான் என்பதை அவர்களின் விழிகள் வெளிப்படுத்த முகம் மலர்ந்தான் தருண். அது ஒரு பிரச்சனை இல்லப்பா. அங்க உள்ளவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தன்யாவோட சம்மதம் தான் முக்கியம். அவ சம்மதிச்சுட்டா போதும், மத்ததை நான் பாத்துக்குவேன். அப்படி மீறி எங்க கல்யாணத்துல அவங்க ஏதாவது தடங்களை உருவாக்க முயற்சி பண்ணாங்கன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உண்டு இல்லைன்னு செஞ்சிருவேன் என்றான் லேசாக கண்கள் மின்ன கோபத்தோடு. அவன் வேகம் கண்டு மற்ற மூவருக்கும் வாயடைத்து போக மறுபுறம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பெண்களை ஏறெடுத்து பார்க்காத தருணின் மனம் கவர்ந்தவளை தாங்களும் காண ஆசை கொண்டனர் அவர்கள். அப்பா, காதல் தரும் வேகத்தை இன்றுதான் நான் நேரில் காண்கிறேன் என்று தேவைக்கு அதிகமாக வியந்தபடி தன் உள்ளங்கையில் கன்னத்தை தாங்கினான் கருண். டேய் என்றபடி லேசான முகச்சிவப்போடு தன் தம்பியின் தோளை தட்டியவனின் கவனத்தை தன்புறம் திருப்பினான் சித்து. சரி தருண், இந்த அளவுக்கு உன் காதல நீ தெளிவா இருந்தா எங்களுக்கு அது போதும். நாங்க என்ன செய்யட்டும்? எதுக்கும் முதல்ல அவங்க கிட்ட ஒரு மரியாதைக்கு பேசி பார்க்கவா? சீச்சி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க மதிச்சு பொண்ணு கேக்குற அளவுக்கு அந்த வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. உங்க 2 பேரோட சுயமரியாதையும் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த சுயநல கூட்டத்துக்கிட்ட நாம அதை எதிர்பார்க்கவே முடியாது. தன்யாவை எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால முதல்ல நான் நேரடியா அவளை தனிமையில சந்திச்சு அவளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா அதுக்கேத்த மாதிரி அடுத்த முடிவை செஞ்சுக்கலாம் என்றான் தருண் முடிவாக. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.